அன்பார்ந்த மேஷம் ராசி நேயர்களே, நிகழும் குரோதி வருடம் ஆடி மாத ராசி பலன்கள். இம்மாதம் முழுதும் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஆடி 1 முதல் ஆடி 31 வரை நடைபெற்று மிகவும் அனுகூலமான பலன்களை தரவுள்ளது. முதலில் சந்திராஷ்டமம். இந்த மாதம் மேஷ ராசி நேயர்களாகிய உங்களுக்கு ஆடி 1, ஆடி 2, ஆடி 28, ஆடி 29 ஆகிய 4 தினங்கள் சந்திராஷ்டமம் உள்ளது. எனவே இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் வழக்கமான செயல்களை மட்டுமே செய்தல் வேண்டும். அதையும் நிதானம், கவனம், எச்சரிக்கை மற்றும் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள், போட்டிகள், பந்தயங்கள், வாக்குவாதங்கள் போன்றனவற்றை இந்த காலகட்டங்களில் தவிர்த்திடுதல் வேண்டும். கிரகநிலைகள் என்று பார்க்கும்போது உகந்த இடங்களில் குரு பகவான், புதன், சுக்கிர பகவான், சனி, கேது பகவான் ஆகிய கிரகங்கள் அனுகூலமான நிலையில் சஞ்சாரம் செய்கின்றன. சுமார் 5 கிரகங்கள் நன்மை செய்கிறது. அத்துடன் ராசி அதிபதியாகிய செவ்வாய் உகந்த இடத்தில் சஞ்சாரம் செய்யவில்லை. ஆயினும் குருமங்கள யோகம் பெற்றிருப்பதால் ராசிநாதனும் நன்மை செய்யக்கூடியவராக மாறிவிடுகிறார். 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் ராகு பகவான் நீரினால் கண்டங்கள் ஏற்படுத்துவார். எனவே நீர் சம்பந்தப்பட்ட இடங்கள், அதாவது குடிக்கும் நீராயினும் நிதானமாக குடித்தல் வேண்டும். நீர் சம்பந்தப்பட்ட இனங்கள் அனைத்திலும் இம்மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சூரிய பகவான் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய புகழ் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்து 4ஆம் இடமாகிய சுக ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து தனவரவுகள், பொருளாதார மேம்பாடுகள் தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சூரிய பகவானுக்கு 4ஆம் இடம் உகந்த இடம் அல்ல. அந்த வகையில் தாயாருக்கு அனுகூல குறைவு, வாகனம் போன்ற இனங்களில் சற்று அனுகூல குறைவான பலன்கள் போன்றவை ஏற்படுத்தும். குரு பகவான் தொடர்ந்து சிறப்பான பலன்களை நல்கி வருகிறார். குடும்ப நற்பெயர், தன யோகம், வாக்கு பலம், குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற சுப பலன்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார். புதன் பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வாக்கு சாதுரியம், பூமி மனை சேர்க்கை போன்ற நல்ல அற்புதமான பலன்களை புதன் பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து வழங்குகிறார். இன்னொரு சுக்கிர பகவான் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் உகந்த இடங்களில் சஞ்சாரம் செய்து பெயர் புகழ், நற்பெயர் கூடுதல், லட்சுமி கடாட்சமான அமைப்பு, தாயார் வகையில் அனுகூலமான அமைப்பு, புத்திரர்களால் மேன்மை போன்ற நற்பலன்களை வழங்குகிறார். சனி பகவான் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கோச்சார ரீதியாக சனி பகவானுக்கு உகந்த இடமான 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்து தைரியத்தையும், ஆயுள் விருத்தியையும், தன லாபம் போன்ற அமைப்பினையும் ஏற்படுத்துகின்றார். பொதுவாக இந்த மாதம் மிகவும் அனுகூலமான பலன்களை மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நவகிரகங்கள் ஏற்படுத்துகின்றன. கெடுபலன் என்று பார்க்கும்போது சத்துருக்களால் சுகம் கெடும் நிலை, அதாவது எதிரிகள் தொந்தரவு சற்று இருக்கும். குரு மங்கள யோகமானது மாதம் முழுவதும் உங்களுக்கு உகந்த இடமாகிய 2ஆம் இடமாகிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் இந்த யோகம் ஏற்பட்டு பொருளாதார மேன்மையினையும், குடும்பத்தில் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு சுப முகூர்த்த செயல்கள் கூடி வருவதும், வது வரன்கள் தலைப்பதும் நிச்சயம் நடக்கும். சுப செலவுகள் கட்டாயம் ஏற்படுத்தும். சிலர் புதிய வீடுகள் கட்டி கணபதி ஹோமம் செய்யும் அமைப்பினையும் வரும் மாதங்களில் ஏற்படுத்தும்.
இனி பொதுப்படையாக பலன்கள் என்று பார்க்கும்போது ராசிநாதன் வலிமை பெற்று தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டம், பணவரவு போன்றவற்றை வழங்குகின்றார். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் கூடும், செயல்திறன் கூடும். ஆயினும் சில பாதகங்களும் ஏற்படுத்தும். தாயார் வகையில் அனுகூலமான பலன்களும் வாகன யோகங்களும் ஏற்படுத்தும். புத்திரர்கள் நிச்சயம் மேன்மை பெறுவர். சத்துருக்கள் தொல்லை கட்டுக்கு அடங்கி இருக்கும். வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் அதிகம் இருக்கும். பல்வேறு பணிகளை, குடும்ப பொறுப்புகளை வாழ்க்கை துணைவர் எடுத்துக்கொள்வார், செயல்படுத்துவார். ஆயுள் பலம் கூடும். போக்குவரத்து போன்ற இனங்களில் பிறருக்கு உதவக்கூடிய நிலையும் ஏற்படும். பெற்றோர் வகையில், தகப்பனார் வகையில் மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். தகப்பனாரால் குடும்பத்தில் பல்வேறு அனுகூலமான, லாபகரமான பொருளாதார வரவுகள் வரக்கூடிய நிலையினையும் ஏற்படுத்தும். தொழில் லாபகரமாகவும் வளர்ச்சி மிக்கதாகவும் அனுகூலம் தருவதாகவும் இருக்கும். நிம்மதி என்ற நிலை இம்மாதத்தில் ஏற்படுத்தும். மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அனுகூலம் அதிகம் நடைபெறும் மாதமாக இருக்கும். வழிபாடு என்னும் வகையில் இம்மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு, செவ்வாய் பகவான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு மிகவும் அனுகூலமான நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். வழிபட்டு பயன் அடைவோம். நன்றி, வணக்கம்.